மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஐந்தருவி மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து சீரானதும் குளிக்க அனுமதி அளிக்கப்படும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் வழியாக செல்லும் காவிரி ஆற்றில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆகாய தாமரை செடிகள் படர்ந்துள்ளன. சாயக்கழிவு, தோல் கழிவுநீர், சாக்கடை நீர் கலப்பதால் இவை பெருகிவிட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் நீரோட்டம் பாதிக்கப்படுவதுடன் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். மேலும் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு ஆளாவதால் ஆகாய தாமரையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து சரிந்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 14,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 12,000 கன அடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கல் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் டேனிஷ்பேட்டையில் உள்ள அரசு மாநில விதைப் பண்ணையில் 80,000 தென்னை நாற்றுகள் விற்பனையாகாமல் 10 அடிக்கு மேல் வளர்ந்துள்ளன. உரிய நேரத்தில் விற்பனை செய்யப்படாததால் அரசுக்கு 52 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதால் இலவசமாக வழங்கினால் விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அப்பகுதியினர் கூறுகின்றனர். விரைவில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தோட்டக்கலை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 3069 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பாசன பகுதி விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குற்றியாறு பகுதியில் மீண்டும் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அரசு ரப்பர் தோட்டத்தில் புகுந்த யானைகள் கூட்டம் அங்குள்ள விநாயகர் சன்னதி படிக்கட்டுகளையும் தென்னை மரங்களையும் சேதப்படுத்தின. பல மணி நேரம் அதே பகுதியில் முகாமிட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் அனுப்ப அப்பகுதி மக்களும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் தக்காளி விலை பாதியாக குறைந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 25 ரூபாய் வரை விற்ற தக்காளி தற்போது 12 முதல் 14 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போகிறது. முகூர்த்த நாட்கள் இல்லாததால் தக்காளி தேவை குறைந்துள்ளதே இந்த விலை சரிவிற்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவித்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை மற்றும் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாலும் அமெரிக்காவுக்கு முட்டை அனுப்பும் நடவடிக்கைகள் தொடங்கியதாலும் தேவை அதிகரித்து விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் அரக்கோணம் இடையே வார நாட்களில் இயங்கி வந்த மெமு ரயில் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சேலம் ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. ஒடிஷாவின் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை திருவிழாவை ஒட்டி இயக்கப்படும் சிறப்பு ரயிலுக்காக இந்த மெமு ரயிலின் பெட்டிகள் கொண்டு செல்லப்படுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. முன்பை விட அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் யானைகள் நுழைவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மார்த்தோமா நகர் பகுதியில் ஒரு காட்டு யானை உணவு தேடி குடியிருப்பிற்குள் புகுந்தது. யானையை கண்ட மக்கள் பயந்து வீடுகளுக்குள் முடங்கினர். வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வறண்டு கிடந்த தேனூற்று வாய்க்காலில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஐயனார் கோவில் மலைப்பகுதி மற்றும் துரைசாமிபுரம் அணைக்கட்டிலிருந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் குளிப்பதற்காக வாய்க்காலில் இறங்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் முதன்முறையாக காட்டுப்பன்றிகள் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டுள்ளன. பெரியநாயக்கன்பாளையம் மலையோர கிராமங்களில் விளை பயிர்களை அழித்து வந்த காட்டுப்பன்றிகளை பிடிக்க தமிழக அரசு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதன் ஒரு பகுதியாக கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் வனத்துறையினர் கூண்டு வைத்தனர். 2 நாட்களில் 2 பெரிய பெண் பன்றிகள் மற்றும் 5 குட்டி பன்றிகள் கூண்டில் சிக்கின. இவை பாதுகாப்பாக கோபனாரி ரிசர்வ் வனப்பகுதிக்குள் விடப்பட்டன. நெல்லை மாவட்டம் திசையன்விளைக்கு அருகே உள்ள ராமன்குடியில் உள்ள சாலையில் கரடி ஒன்று நடமாடியுள்ளது. இதனை வாகன ஓட்டிகள் செல்போனில் படம் பிடித்துள்ளனர். கரடியால் எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதற்கு முன்பு கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை நகரில் குடியிருப்பில் செயல்படும் தொழிற்சாலைகளால் ஏற்படும் ஒலி மாசை கட்டுப்படுத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் புதிய அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி புதிய தொழிற்சாலைகள் குடியிருப்பு பகுதிகளில் அமைக்கக்கூடாது என்றும் ஏற்கனவே உள்ளவை 42 முதல் 50 டெசிபலுக்குள் ஒலி மாசை வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஷிப்டுகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூரில் பிஏபி பாசன திட்டத்தின் கீழ் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் தர மறுப்பதாக கூறி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். கடந்த 5 ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் கால்நடைகள், மாட்டு வண்டிகள் மற்றும் டிராக்டர்களோடு ஓலப்பாளையம் பகுதியில் விவசாயிகள் குவிந்தனர். தண்ணீர் திருடப்படுவதாக குற்றஞ்சாட்டும் விவசாயிகள் தங்களுக்கு உரிய நீர் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கோரிக்கையை வலியுறுத்தி பரம்பிக்குளம் அணையின் கண்காணிப்பு பொறியாளரை முற்றுகையிட உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். உளுந்தூர்பேட்டைக்கு அருகே சரக்கு வாகனம் விபத்திற்குள்ளானதில் அதில் பயணித்த 11 கூலி தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். குடியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் முட்புதர்கள் வெட்டும் வேலைக்காக சரக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். பரிங்கல் கிராமத்தில் சென்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பிரேக் பிடித்ததால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட 11 பேரும் படுகாயமடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கண்டமனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பப்பாளி விளைச்சல் அதிகரித்திருக்கும் நிலையில் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த மாதம் கிலோ 15 முதல் 20 ரூபாய் வரை விற்ற பப்பாளி தற்போது 1 கிலோ 6 ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுகிறது. பழம் பறிக்கும் கூலிக்கு கூட இந்த விலை போகாததால் விவசாயிகள் மரங்களிலேயே பழங்களை பறிக்காமல் விட்டுவிட்டனர். இதனால் மரங்களிலேயே பழுத்த பழங்கள் பறவைகளுக்கும் அணில்களுக்கும் இரையாகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திற்கு அருகே சுமார் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மழையால் பலமுறை உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது கடும் வெப்பம் காரணமாக இந்த ஆண்டுக்கான 3 லட்சம் டன் உப்பு உற்பத்தி இலக்கை அடைய தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் உப்பு பாக்கெட்டுகளாகவும் மூட்டைகளாகவும் அனுப்பி வைக்கப்படுகிறது. ஊட்டி மற்றும் ஏற்காடு ஏரிகளில் வாட்டர் ஸ்கிரீனிங் தொழில்நுட்பம், திறந்தவெளி அரங்கம், நீரூற்றுகள் அமைக்க தமிழக சுற்றுலாத்துறை ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது. மலை பிரதேசங்களில் கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரையில் திருமலை நாயக்கர் மஹாலில் 3D ஒளி ஒலி காட்சிகள் அமைப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்கள் மூலம் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து உள்ளூர் மக்களின் வருமானத்தை பெருக்க பணிகள் நடைபெறவுள்ளன. கொடைக்கானலில் உள்ள புலவிச்சாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அதை ஒட்டியுள்ள கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளான பூண்டி, கிளாவரை உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள புலவிச்சாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உடல்நலக் குறைவால் உயிரிழந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரின் உடல் 18 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. மதுவிலக்கு தனிப்பிரிவில் பணியாற்றி வந்த வளவன் ராஜா திடீரென்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது உடலுக்கு 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி புறவழிச்சாலையில் குண்டும் குழியுமான சாலை புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக சீரமைக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 500 மீட்டர் குண்டும் குழியுமான சாலை புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. இதையடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் தற்காலிக பேட்ச் போடும் பணியை தொடங்கியுள்ளனர். புதிய சாலை அமைக்க திட்ட மதிப்பீடு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் ஒப்புதல் கிடைத்தவுடன் விரைவில் நிரந்தர சாலை அமைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே திடீரென்று கார் தீப்பிடித்து எரிந்த விபத்தில் நல்வாய்ப்பாக தம்பதி உயிர் பிழைத்தனர். தினகரன் மஞ்சுளா தம்பதி கார் மூலம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அவர்களது காரிலிருந்து கரும்புகை வெளியேறியதை அறிந்த தினகரன் காரை நிறுத்திவிட்டு மனைவியுடன் உடனடியாக வெளியேறினார். சிறிது நேரத்தில் கார் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயன்ற போதிலும் கார் முழுவதுமாக எரிந்து சேதமானது. ராமேஸ்வரத்தில் மீன்பிடி தடை காலத்திற்கு பின்னர் கடலுக்கு சென்றுவிட்டு திரும்பும் மீனவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு இறால், நண்டு போன்ற மீன் வகைகள் கிடைக்காததால் கவலையடைந்துள்ளனர். ஒவ்வொரு படகுக்கும் 50,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மீன்பிடி தடை காலத்தின் போது நாட்டு படகுகள் இயந்திரங்களை பயன்படுத்தி மீன்பிடித்ததால் மீன் இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகை மாவட்டம் கிராமத்துமேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் குடிநீர் பஞ்சம் நிலவி வருகிறது. 30 முதல் 45 நாட்கள் வரை குடிநீர் விநியோகம் இல்லாததால் ஒரு குடம் தண்ணீரை 5 ரூபாய் கொடுத்து வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நாள் ஒன்றுக்கு 50 ரூபாய் வரை தண்ணீருக்காக செலவு செய்வதாக கூலித் தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கீழையூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது நிலத்தடி நீர் உள்ள பகுதிகளில் போர்வெல் அமைத்து கை பம்புகள் போடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். காசு விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையா இருக்கு. வேளாங்கண்ணி தண்ணி வண்டிக்கு வர விலை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. இங்க வர்ற தண்ணி 1 மாசம் இல்ல 1.5 மாசம் கழிச்சுதான் மாசம் தான் வரும் தண்ணி. எத்தனையோ மனு கொடுத்து பார்த்தாச்சு. இப்ப வரையும் மனு கொடுத்துருக்கோம். மனுக்கு பதில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரையும் வந்தபாடு கிடையாது. திருநெல்வேலியில் நீண்ட நாள் கோரிக்கையான கங்கை கொண்டான் சரக்கு முனையம் தற்போது 24 மணி நேரமும் செயல்பட தொடங்கியுள்ளது. இது ரயில்வே துறைக்கு வருவாயை ஈட்டுவதோடு அப்பகுதியில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தொழிலாளர்களுக்கும் இரவு பகலாக வேலைவாய்ப்பு கிடைப்பதால் வாழ்வாதாரம் மேம்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். எப்போ வேணாலும் வேலை பார்க்குற மாரி உள்ள ஒரு சிஸ்டத்தை ரயில்வே கொண்டு வந்திருக்கு. இதால எங்களுக்கு வேலை வாய்ப்பு கூடும். இங்க சமீபத்தில் இங்க பக்கத்தில் அதிகமான சிப்காட் தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு. அதுல நிறைய பொருட்கள் ஏறி இறங்கிட்டு இருக்கு. அது 24 ஹவர்ஸ் ஆனதுனால எங்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னும் அதிகம். இதை வச்சு இன்னும் அதிகமா பெருகு கூட தான் வரும். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஒன்றிய அலுவலகத்திற்குள்ள அரசின் ஆதார் மையம் முறையாக செயல்படுவதில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இந்த மையத்தில் பணியாற்றும் 2 ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு மையத்தை திறப்பதில்லை என்றும் இதனால் புதிய ஆதார் அட்டை எடுக்க வருபவர்கள் சிறு திருத்தம் மேற்கொள்ள வருபவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக பள்ளி, கல்லூரி மாணாக்கர் மணிக்கணக்கில் காத்திருந்து பெரிதும் பாதிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது இனிவரும் காலங்களில் விரைவாக பணிகள் செய்து கொடுக்கப்படும் என்று தெரிவித்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூருக்கு அருகே அரசு ஆரம்ப பள்ளி கட்டடம் மிகவும் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளது. நாகம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட குன்னம்பட்டியில் 1983ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளியின் மேற்கூரை அவ்வப்போது இடிந்து விழுவதால் மாணவர்கள் பள்ளிக்கு வர அச்சப்படுகின்றனர். உடனடியாக கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பதிலளித்த மாவட்ட கல்வி அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரடி அருகே இரும்பேடு பகுதியில் போலீஸ் என கூறி கடைகளில் பணம் வசூலித்த தீயணைப்பு வீரரை பொதுமக்கள் பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். காவல்துறையினர் விசாரித்ததில் அவர் திருவண்ணாமலை தீயணைப்பு துறையில் ஃபயர்மேனாக பணிபுரியும் கண்ணப்பன் என்பதும் மதுபோதையில் இருந்ததும் தெரியவந்தது. கடந்த சில மாதங்களாக இதேபோல் அவர் பணம் பறித்து வந்தது அம்பலமானது. பொதுமக்கள் புகார் அளிக்க முன்வராததால் காவல்துறையினர் அவரை எச்சரித்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. சென்னையில் இளநீர் விலை அதிகரித்து வருகிறது. விளைச்சல் பாதிப்பால் தேனி, பொள்ளாச்சி போன்ற பகுதிகளிலிருந்து இளநீர் வரத்து குறைந்துவிட்டது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இளநீர் ஒன்று 70 ரூபாய் முதல் 80 ரூபாயாக விலை அதிகரித்துள்ளது. இது வழக்கத்தை விட 20 ரூபாய் அதிகம் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை வேளச்சேரியில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சட்ட பயிற்சி நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். சட்டப்பயிற்சி நிறுவனத்தில் பயின்ற மாணவி ஒருவர் அளித்த புகாரில் உரிமையாளர் சந்திரசேகர், உதவியாளர் மாயா ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தனது அகாடமிக்குள் புகுந்து மாணவர்கள் தன்னுடைய காரை பறித்துச் சென்றதாக சந்துரு தரப்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதி மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆலையிலிருந்து கழிவுநீர் கடலில் கலப்பதாகவும் புற்றுநோய் ஏற்படுவதாகவும் பரப்பப்பட்ட தகவல்கள் தவறானவை என்பதை தற்போது உணர்ந்திருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆலை மூடப்பட்டதால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழந்துள்ளதாகவும் மீண்டும் திறக்கப்பட்டால் தங்கள் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் கூறினர். போராட்டத்தில் காயமடைந்த சிலரும் மனு அளித்தது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி அருகே உலகங்காத்தான் கிராமத்தில் திருடன் என தவறாக எண்ணப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் கிராம மக்களால் தாக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இருசக்கர வாகனத்தை திருட முயன்றதாக கூறி இளைஞர் தாக்கப்பட்டார். சம்பவ இடத்துக்கு வந்த உறவினர்கள் அவர் சித்தேரியைச் சேர்ந்த மணிகண்டன் எனவும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் தெரிவித்து அழைத்துச் சென்றனர். சென்னையில் துணிகளை அயன் செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் பாய்ந்து இளைஞர் உயிரிழந்தார். பெரும்பாக்கத்தில் வசித்து வந்த ஒடிசாவைச் சேர்ந்த சுனில் ரூட் துணி அயன் செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அயன் பாக்ஸ் வயரில் மின்கசிவு ஏற்பட்டு மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். காதல் திருமணம் செய்த கணவர் சாதிய ரீதியாக துன்புறுத்தியதே மகளின் தற்கொலைக்கு காரணம் என குற்றம் சாட்டி பெண் அரசு ஊழியரின் குடும்பத்தினர் மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர். வண்டியூரைச் சேர்ந்த மணிமேகலையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் பெண்ணின் கணவர் லெனின் கருப்பசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். விசாரணை முடியும் வரை உடலை பெறமாட்டோம் என தெரிவித்து போராட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யமகா RX வகையைச் சேர்ந்த இருசக்கர வாகனம் வழக்கு ஒன்றில் பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் அந்த வாகனம் திருடு போனது குறித்து சிறப்பு சார்பு ஆய்வாளர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவலர்கள் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் செம்பட்டியில் வங்கியில் நகை அடகு தொடர்பான புகார் மீது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சோனாஸ்ரீ என்பவர் ஜனவரி மாதம் 76 கிராம் தங்க நகைகளை கனடா வங்கியில் அடகு வைத்து கடன் பெற்றுள்ளார். இந்நிலையில் வங்கி அதிகாரிகள் அடகு வைத்த நகை போலி என கூறி சோனாஸ்ரீயிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இதையடுத்து தான் உண்மையான நகையை அடகு வைத்ததாக கூறி நகை மதிப்பீட்டாளர் மீது செம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஐந்தருவி, மெயினருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து சீரானதும் குளிக்க அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது.
திருச்சி மாவட்டம் வெள்ளி திருமுதம் பகுதியில் அமைந்துள்ள மணமகள் மன்றத்திற்கு எதிரான வழக்கில் திருச்சி மாநகர காவல் ஆணையரை தாமாக முன்வந்து சேர்த்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அந்த மணமகள் மன்றத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் காவல் ஆணையருக்கு ஆணையிட்டுள்ளது. ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் வெள்ளி திருமுதம் பகுதியில் அமைந்துள்ள மணமகள் மன்றத்தை செயல்பட அனுமதிக்கக்கூடாது என இந்த வழக்கினை தொடர்ந்திருந்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அம்மாபாளையம் அங்கன்வாடி மையத்தை மறைத்து தாவேக்கவினர் பேனர் வைத்தது சர்ச்சையாகியுள்ளது. ஆதி திராவிடர் தெருவில் உள்ள அங்கன்வாடி மையத்தின் முன்பு விஜய் பிறந்தநாளையொட்டி தாவேக்க சார்பில் பேனர் வைத்துள்ளனர். அத்தோடு கட்சி கொடியையும் அங்கன்வாடி மையத்தின் மேல் பகுதியில் கட்டி பறக்கவிட்டதாக தெரிகிறது. இதனால் அங்கன்வாடி மையம் சென்று வர குழந்தைகள் சிரமமடைந்தனர். இந்நிலையில் பேனரை எடுக்க நடவடிக்கை எடுப்பதாக சங்ககிரி வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் மின்விசிறி கழன்று மேலே விழுந்ததில் பெண் காயமடைந்தார். திருத்தணி அரசு மருத்துவமனையில் சுபாஷினி என்பவர் வயிற்றுவலி காரணமாக உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்த மின்விசிறி திடீரென கழன்று சுபாஷினி மீது விழுந்ததில் அவரது நெற்றியில் லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்தனர். முதல்வர் மு.க.ஸ்டாலின் வருகையொட்டி ஆம்பூரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஜூன் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் முதல்வர் பங்கேற்கும் ரோட் ஷோவுக்காக அனைத்து வாகனங்களும் மேம்பாலத்தின் மீது திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனால் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வராததால் பயணிகள் 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்சி மரக்கடை அருகே குப்பன்குளம் வயல் தெருவில் உள்ள வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் 55 குடும்பங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளன. சொந்த செலவில் வீடு கட்டி வசித்து வரும் தங்களை வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் அங்கிருந்து அகற்ற முயற்சிப்பதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே பள்ளி வாகனம் மீது லாரி மோதியதில் 2 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். முத்துவயல் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் வகுப்புகள் முடிந்த பின் பள்ளி வாகனத்தில் வீட்டுக்கு சென்றனர். சத்திரக்குடி பகுதியில் சாலையோரம் பள்ளி வாகனத்தை நிறுத்தி மாணவர்கள் இறங்கிக் கொண்டிருந்த போது அவ்வழியே சென்ற லாரி ஒன்று பள்ளி வாகனம் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த கனிஷ்கர் கான், ஜனனி ஆகியோர் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ₹2000 லஞ்சம் பெற்றதாக குமரி பாகோடு பேரூராட்சி அலுவலக இளநிலை உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சொத்து ஆவணத்தை பெயர் மாற்றம் செய்யக்கோரி பேரூராட்சி அலுவலகத்தை நாடிய நபரிடம் இளநிலை உதவியாளர் விஜி ₹2000 லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்த நிலையில் பணத்தை பெற முயன்ற விஜய் சிக்கினார். விஜயை கைது செய்ய முயன்றபோது அங்கிருந்த வார்டு கவுன்சிலர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை அவமானப்படுத்திய நொளம்பூர் காவல் ஆய்வாளருக்கு எதிராக 2 வாரங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. சாதி ரீதியாக அவமானப்படுத்தியதாக அளித்த புகாரை ஏற்காத நொளம்பூர் காவல் ஆய்வாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் புலன் விசாரணை அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என காவல்துறைக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். வெள்ளை சட்டையுடன் வந்தால்தான் புகார்தாரருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு தருவீர்களா என காட்டமுடன் வினவிய நீதிபதி காவல் ஆய்வாளர் முன் அமர புகார்தாரருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மக்கள் வரி பணத்தில் ஊதியம் பெற்றுக்கொண்டு நீங்கள் சொல்பவர்தான் இருக்கையில் அமர வேண்டும், மற்றவர்கள் அமரக்கூடாது என கூற நீங்கள் யார் எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதி அரசு அலுவலகம் அனைத்து மக்களுக்குமானது என காட்டமாக தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் 4 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை அமைச்சர் சிவசங்கர் தொடக்கி வைத்தார். இதில் தளவாய், சன்னாசிநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் அமைக்கப்படும் சிமெண்ட் சாலை, கழிவுநீர் வடிகால் வாய்க்கால், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்டவை அடங்கும். அதேபோல 97,22,000 மதிப்பிலான 7 முடிவுற்ற திட்டப் பணிகளையும் அமைச்சர் சிவசங்கர் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மதுரை விமான நிலையத்தில் பயணி கடத்தி வந்த சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இலங்கையிலிருந்து விமானத்தில் மதுரை வந்த பயணிகளிடம் சுங்கத்துறையின் வான் நுண்ணறிவு பிரிவினர் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது தாய்லாந்திலிருந்து இலங்கை வழியாக மதுரைக்கு வந்த இளைஞரிடம் 3 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இளைஞரிடம் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர்.
திரைப்பட இயக்குநரும் நடிகர் தனுஷின் தந்தையுமான கஸ்தூரி ராஜா தான் படித்த தேனி மாவட்டம் மல்லிகாபுரம் ரங்கநாதர் சாமி தொடக்கப்பள்ளிக்கு வருகை தந்தார். தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியையை சந்தித்த கஸ்தூரி ராஜா ஆசிரியையின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். இதையடுத்து கல்வியில் சிறந்து விளங்க அனைவரையும் ஊக்குவிக்கும் விதமாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அவர் ஊக்கத்தொகையை வழங்கி பாராட்டினார். ஆண்டிப்பட்டி அருகே கணவரை வெட்டி கொலை செய்த மனைவிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடமலைக்குண்டு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவரது மனைவி ஜெயா கடந்த 2023ஆம் ஆண்டு குடும்ப தகராறில் ராஜாவை அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு வலிப்பு வந்து இறந்ததாக ஜெயா நாடகமாடியுள்ளார். காவல்துறை விசாரணையில் ராஜா கொலை செய்யப்பட்டது தெரியவந்ததை அடுத்து ஜெயாவை கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜெயாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இளம்பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் மறு பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும் எனவும் ஆரணி கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வேதாச்சிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் சபீதா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவரது குடும்பத்தினர் விசாரணை கோரி மனு அளித்துள்ளனர். காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என சபிதாவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.